மக்களே, நாய் வேறு குலைச்சிட்டே இருக்குது. ஸ்டார்டிங்கிலே நல்லா சகுனம்னு நாம் எடுத்துக்கலாம். அங்கே தெரிந்து பாருங்கள், அந்த கோயிலுக்கு தான் வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வர்ற வழியில் இங்கே ஒரு வந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் தான். ஒருத்தர் பெருமாளப்பன் கோயிலுன்றாங்க, ஒருத்தர் முருகர் கோயிலுன்றாங்க. என்ன கோயிலுன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அங்கே போகிறோம், சாமியை பார்க்குறோம். போகலாங்களா மக்களே? ரெண்டாவது கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பாரப்பட்டிக்கு அடுத்த, அதாவது வந்து திருப்பத்தூர் ரூட்டில், இது பைபாஸ்லேயே இருக்குது மக்களே. ஊத்தங்கரை டு திருப்பத்தூர் பைபாஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாளப்பன் கோவில்ன்றாங்க, இல்லைன்னா முருகர் கோயிலுன்றாங்க. சரியான கோவில் என்னன்னே கண்டுபிடிக்கவே முடியல. நம்மளுக்கும் தெரில, மக்களுக்கும் தெரில. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க லோக்கலில் தான் இருக்காங்க. சரி, நாமளே ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்தலாமே, லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், டே ஸ்ட்ரெயிட்டாக போங்க ப்ரோ, அங்கே ஒரு டேங்க் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்கும், அதுலேருந்து லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். இங்கே போர்ட்லேயே போட்டுன்னு இருந்துச்சு. அப்படியே வந்து போனால் மண் ரோடு தாங்க, சரியாக இருந்துச்சு ரூட்டு. ஆனால் என்ன சொல்கிறதுனா டயர்லாம் அப்படியே வாரி வாரி விடுதுங்க. சரியான மண் வந்து பிடிப்பு இல்லை. இந்த மணல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நானும் தம்பி கூட ஒருத்தர் வந்தாப்புல அப்படியே போயிட்டே இருந்தோம். இங்கே தான் ப்ரோ வருது வருதுன்னு சொல்லி கேட்டுனே இருந்தாப்புல. இதை வந்துருச்சு ப்ரோ, அங்கே தெரிந்து பாருங்கள் மழை, அதுக்கு மேலே சின்னசாக ஒன்று தெரிந்து பாருங்கள், அங்கே தான் சொன்னேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்ட்டாப்புல. அந்த மெயின் ரோட்டில் இருந்து இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் மக்களே. கண்டிப்பாக வந்து 3 கிலோமீட்டர் இருக்கும் ஷார்ப்பாக. இதேமாரி மண் ரோடு தான், ஆனால் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. ஷார்ப்பாக நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி டேங்க் இருக்கும் பாருங்கள், அங்கேவே வந்து எச்சரிக்கைன்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. என்ன ப்ரோ எச்சரிக்கை எச்சரிக்கைன்னே இருக்கே வர வழியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படித்து பார்த்தா இங்கே வந்து சிசிடிவி கேமராலாம் பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஐயோ, நம்மளை வீடியோ எடுக்க விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மக்கள்கிட்டலாம் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா காட்டு ஓரமே இதே தான் பார்த்தீங்கன்னா எண்டுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 2 வீடு தான் இருந்துச்சு, மாடுகளும் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கலக்கா செடியெலாம் பிடிங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து க்ரீனிஷாக நல்லாவே இருந்துச்சு. ரைட் சைடில் மட்டும், லெஃப்ட் சைட்லாம் வந்து காஞ்சி கிடந்துச்சு. இங்கே தான் இருக்கும், ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு, கண்டிப்பாக இங்கே தான் வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நிறுத்துனேங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா கல்லாக இருந்துச்சுங்க. ஒருவேளை அதுதான் வந்து ரூட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோம். அங்கே தெரிந்து பாருங்கள், அதுதான் வந்து கோவில். கீழே வந்து ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தாவே மெயின்டெனன்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சது. இருந்தாலும் மேலே போய் பார்த்துடலாம். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளப்பன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே முன்னாடியே ஒரு எச்சரிக்கைன்னு ஒன்று போட்டுருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பாருங்கள். எச்சரிக்கைன்னு போட்டு கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது, பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. காலை 6 மணி முதல் 9 மணி வரை, ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா காவல்துறை மற்றும் வனத்துறை வந்து இங்கே கேமரா இருக்கான். வேறு வேலைக்கு எதனா வந்தால் கண்டிப்பாக வந்து பிடிச்சிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. நாமளாம் வந்து பக்தர்கள் தான், கண்டிப்பாக நாமளாக போகலாம். நானே வந்து பயந்துட்டேன், என்னடா வீடியோ எடுக்க முடியாது ஆட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டே வந்தோம், செம பயமாயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்குது, நாங்கள் இன்னொரு வழி பார்த்துட்டு மாட்டேங்குது, ஃபுல்லாக கல்லாகவே இருந்துச்சு. இல்லை நடுவில் அந்தமாரி இருக்குமானான்னு சொல்லிட்டு தெரில, மேலே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே எல்லா கோவில்லையும் அந்தமாரி வச்சுருக்காங்க. இது என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து சரியாக தெரில. இது வந்து இதுதான்ப்பா, இதுவும் முருகர் கோயில் தான். இதுவும் மக்களே, இதுவும் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் தான். நான் பெருமாளப்பன் கோயில்னு தவறாக சொல்லிட்டேன், ஆனால் முன்னாடி அப்படி தான் எழுதி நின்றுச்சு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, சரியாக இல்லைங்க. ஃபேமஸான கோயிலுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க போல்.
ஐயோ அந்த மாரி தான்டா இருக்குது இதுவும். பாதி தானே படிக்கிட்டே இருக்குது. படிக்கட்டே இல்லையே, அது படிக்கட்டு மாரியா இருக்குது. வெள்ளியங்கிரி மலை 4வது மலை இது மாதிரி தான் இருக்கும். அதான் பஸ் சைடில் வழி கொடுத்துக்கிறாங்க. இந்தமாரி மழைலாம் பார்க்குறதே அபூர்வம் தான். ஆனால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லைங்க, அதுதான் சொல்லணும். கண்காணிப்பே இல்லை. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சில வேலைகள்லாம் அங்கே நடக்கும் போல், அதுக்காகவே எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்களா. ஐயோயோ புல்மேட்டு பாதை, கல் வெளி முரடு பாதைன்னு சொல்லலாம். படிக்கட்டு கூட இல்லைங்க. எல்லாம் இப்போ தான் வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து வெட்டிட்டு இருக்காங்க, கல்லெல்லாம் செதுக்கிட்டு பாருங்க. சரியான மலைங்க அது. பயங்கரமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் யாரோன்னே மூச்சு வாங்குது. தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல சொன்ன மாதிரி. ஐயோ சான்ஸே இல்லைங்க. இங்கெல்லாம் எப்படி ஏறுறது? ஐயோ இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது லொக்கேஷனு. ஆனால் நம்மளால் தான் வந்து ஏற முடியல. பயங்கரமாக மூச்சு வாங்குது. தண்ணி பைப்பு மட்டும் எல்லா இடத்துலையும் போகுதுங்க. ஆனால் மேலே வந்து தண்ணியே இல்லை. எங்கேயாவது இருக்குமா? இடத்த பார்த்தாவே ஏறணுன்னே தோணலையே. இப்போ கஷ்டங்க மக்களே. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், செங்குத்தாக்குது. தம்பி சொன்னாப்புல வெள்ளங்கிரி மலைக்கு 5% 6% வரும்ண்ணா அப்படின்னாப்புல. இப்படி தான் இருக்குமா வெள்ளங்கிரி மலை ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் ஏறினு இருக்கணுமா. அதுக்கு ஒரு நாள் போவோம். ஐயோ ஆனால் இதில் பாரு, இப்படி இருந்தாலும் வழி இருக்குல்ல. தண்ணி வந்து வழியாக இருக்கலாம். ஆமாம், மழை பெஞ்சா தண்ணி வரும், அடிச்சுட்டு வரும் கண்டிப்பாக. ஏற முடியலையே. பா காலைல வலியுது. 7 மணி நேரம் இருக்கும். 6 மணி போயிடணும். ஐயோ குச்சி வச்சுப்பாங்க. குச்சி வச்சா சும்மா கல்லாக்குதியா. கோயிலுக்கு போகிற இடத்துக்கு தான் போய் நிற்கிறோமா? அப்பா கல்லுலே சாமி இருக்கு. பழைய கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் எங்களுக்கே தெரியலிங்க. ரெடியாக வந்துட்டோம் மேலே. முடியல. இந்த போன கோயிலுக்கு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பா அப்பா சரியான வியூ பாயிண்ட். அதில் செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட். பயங்கரமாக மூச்சு வாங்குது. நம்ம வந்தது அங்கேருந்து வந்திருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுலேருந்து வந்திருக்குங்க. மெயின் ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா பயங்கரமாக மூச்சு வாங்குது. இங்கே இருக்கார் பாருங்க முருகர். ஒரு கேட்டு மாரி போட்டிருக்காங்க இங்கே. இந்தமாரி
இந்தமாரி பார்க்குற மாரி இருந்தால் கூட பரவாயில்ல, வர்ற பக்தர்கள் எந்த நாளும் வந்தாலும் பார்த்துட்டு போவாங்க. அப்படியே மணி இருக்குது. பர்ஃபெக்டாக அடிச்சு மணி. முருகா, சரியான இடங்க இது நிஜமாவே. அப்படியே இங்கே பேக் சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு முருகர் இருக்கார். உப்புலாம் போட்டுருக்காங்க. சுற்றிலும் பாருங்க எவ்வளோ மழை இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நம்மளை சுற்றிலும் மழை தாங்க. காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் நாம் இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து வெய்ய காலங்க கண்டிப்பாக. இப்போ எனக்கு தெரியும் 9-9 தான் ஆகும். சரியான வெயில் பழகுது. மழை காலத்தில் சும்மா அங்கெல்லாம் அப்படியே பச்சை பசேன்னு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நிஜமா. இன்னும் நான் வந்து கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி போகிறது தான். இப்படி ஏறி வந்தேன், இப்படி இறங்கணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க வந்து பார்த்ததில். ஓகே மக்களே, இந்த விளாக் இங்கே முடிச்சுட்டு அடுத்து ஒரு பேசக்கூட முடியல. அடுத்து ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை சரௌண்டிங்கில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்தமாரி ஒரு கோயில் இருக்குது, இங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாரி நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லா கோயிலும் மேலே ட்ரெக்கிங் பண்ணுற மாரி கோயில் இருந்தால், அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து எல்லா கோயிலும் நான் எடுத்து போடுறேன். அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, ஃபேமஸ் ஆகாத இருந்த கோயிலாக இருந்தாலும் சரி, நாம் ஃபேமஸ் பண்ணுவோம். எல்லா கோயிலுக்கும் விசிட் பண்ணுறோம். எல்லா வீடியோவும் அடித்து தூக்கி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் போடுறோம். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே மக்களே, see you, டாட்டா, பாய்.